அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டோட ஒரு டாப் மோஸ்ட் பொறியியல் கல்லூரிகள், தமிழ்நாட்டோட ஒரு டாப் 5 இல்லைன்னா டாப் 10 பொறியியல் கல்லூரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கல்லூரி கண்டிப்பாக இடம் பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு கல்லூரி தான் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் பொறியியல் கல்லூரி, அதாவது தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இதில் இருக்க சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரசு நிதி உதவி பெறும் டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபீஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலேஜாக வந்து பார்க்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜர் பொறியியல் கல்லூரி. கிட்டத்தட்ட இந்த கல்லூரி ஆரம்பித்து ஒரு 67 வருஷம் ஆகுது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு வந்து அங்கே வசதிகள் மற்றும் தரங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கல்லூரியில் சேரணும், தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் சேரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அதாவது கவுன்சிலிங் போய் தான் இந்த காலேஜில் சீட் எடுத்துகிட்டு வரணும். ஸோ கவுன்சிலிங்கில் போகணும்னாலுமே ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் நம்மளுக்கு கட் ஆஃப்ங்கிறது ஒரு 197 அந்த மார்க்ஸ் ஆச்சு தேவை ஓசி கேட்டகரிக்கு. அதுக்கப்புறம் கம்யூனிட்டியை பொறுத்து மாறுபடும். ஓகே, இப்போ இந்த கல்லூரியில் சேர்றதுக்கு இன்னொரு சின்ன வாய்ப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அவங்க மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சீட்ஸை வந்து 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று கவுன்சிலிங்கான சீட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்னு பிரிப்பாங்க. ஸோ 65% சீட்ஸை வந்து கவுன்சிலிங்க்கும் 35% சீட்ஸை வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மற்ற கல்லூரிகளில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் வந்து டொனேஷனுங்கிறது வாங்குவாங்க. அதாவது தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரிகள் பேரில் வந்து அவங்க டொனேஷனுங்கிறது வாங்குவாங்க. ஆனால் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியில் டொனேஷனுங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. அவங்க வந்து இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிற ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி நல்ல கட் ஆஃப் மதிப்பெண்கள் வாங்கின மாணவர்கள் இல்லை வந்து ஒரு ஏழை மாணவர்கள் அவங்களுக்கு வந்து இந்த சீட்டுங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அதுக்கான அந்த கேட்டகரியில் சீட்டுக்குள்ளே போகிறதுக்காக நிறைய பெற்றோர்கள் ரிசல்ட் வந்ததுலேருந்தே கேட்டுகிட்டு இருந்தாங்க, சார் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆரம்பிச்சாச்சா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு தகவலாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்குது. ஸோ தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன்ஸுங்கிறது ஆரம்பிச்சாச்சு. அதுவும் எப்போ இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 6/5/2024 அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அவங்க வந்து பிஇ பிடெக்கு மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதுக்கான அட்மிஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர்லையுமே அட்மிஷன்ஸுங்கிறது ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா tce.edu வெப்சைட்டில் போயிட்டு இந்த அட்மிஷன்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். இந்த அட்மிஷன்கிற டேப்பில் போயிட்டு அட்மிஷன்ஸ் 2024-25 கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார் பிஇ பிடெக் அட்மிஷன்ஸ் 2024-25 ஃபார் HSC, ISC, CBSE, IGCSE ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அதில் நம்மளுக்கு செப்பரேட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு விண்டோங்கிறது ஓப்பன் ஆகும். அதில் தான் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்முங்கிறதே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணுங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற பேஜில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேம் ஆஃப் தி கேண்டிடேட் தேவை, கம்யூனிட்டி கேஸ்ட் டீட்டெயில்ஸ் தேவை, டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்ஸ், ஆதார் டீட்டெயில்ஸ், 12th மார்க் ஷீட், அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ எப்படி பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்குமே வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸில் சிறந்து விளங்குற மாணவர்களுக்குமே வந்து அவங்க அட்மிஷன்ஸுங்கிறது தராங்க. இப்போ அதுக்கான ஆப்ஷன்ஸும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும், இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதுல எல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது 1000 ரூபீஸுங்கிறது வருது. ஸோ மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை ஒரு நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா மதுரை
இருக்கக்கூடிய தியாகராஜர் பொறியியல் கல்லூரியில் வந்து இடங்கள் கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏற்கனவே சொன்ன தான் ஒரு 195 கட் ஆஃப்க்கு மேலே இருந்தால் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிசியில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து இன்னொரு பேக்டோர் வழியாக வந்து உள்ளுக்கு போகிறதுக்கான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த விஷயத்தை பொறியியல் படிப்புகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. மற்றும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சீட்ஸை வந்து தரதா வேண்டாமாங்கிறது மேனேஜ்மெண்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் கவுன்சிலிங் மாதிரி இது கிடையாதுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வாங்கின மார்க்குக்கு ஏன் சீட்டு தரல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்படி கிடையாது. இது அந்த தியாகராஜர் கல்லூரியோட நிர்வாகம் தான் முடிவு பண்ணணும் யாருக்கு சீட்டு தர்றது, என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு சீட்டு தர்றதுங்கிறது. இதில் வந்து மதிப்பெண் அடிப்படையிலலாம் கிடையாதுங்க. அந்த கல்லூரியோட நிர்வாகம் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அவங்க தர்ற சீட்ஸ் தான். சரிங்களாங்க. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து கல்லூரிகள் பற்றின தகவல்கள் மற்றும் கவுன்சிலிங், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கவுன்சிலிங், ஜோசா கவுன்சிலிங், டிஎன்இஐ, விஐடி, அம்ரிதா, எஸ்ஆர்எம், சாஸ்திரா மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஐசர் அட்மிஷன்ஸ் ப்ளஸ் வந்து ஐஎம்யூ கவுன்சிலிங்னு இது மாதிரி பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வந்து நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். இந்த மாதிரி கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.